ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஹைட் ஆன்லைன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 2. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் பிளேன் ரேண்டமாக ஜாயின் பண்ணல. இன்றைக்கி வந்து என் தங்கச்சி கூட விளாட்றதுனால நான் கேம் லிஸ்ட்டு அப்படி தான் போகிறேன் காய்ஸ். சரி, இன்ட்ரோ போட்டு வந்துடலாமா? ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம ஹைட் ஆன்லைனில் பார்க்க போகிறோம். நான் வந்து என் தங்கச்சி கூட தான் விளாட்றேன் காய்ஸ். இது வந்து 1v1 தான். ஓடல் யார் சேர்ந்தாலும் சேரட்டும். நான் வந்து இன்ட்ரோ ஆல்ரெடி போட்டுட்டேன், அதனால் திரும்பி இன்ட்ரோ கூட நான் விரும்பலை. எங்கே இருக்கான்னு தெரியலையே. பாட்டு சத்தமும் கேட்க மாட்டேக்கு. இடையில என் தங்கச்சியோட வாய்ஸை நான் உங்களுக்கு காமிக்க வைக்கேன். பாத்ரூமில் இருக்காளோ? இந்த பாத்ரூம்லேயும் இல்லை, பக்கத்து பாத்ரூமில் ஒரு வாஷ் பேஷன் தான் இருக்குது. இதுவா சவுண்டு கேட்கு? எங்கே? பக்கத்து மாட்டிக்கு நிறைய ஒருத்தர். காய்ச்சி என் தங்கச்சியை கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ சூர்யா ஃபேன், நான் விஜய் ஃபேன் காய்ஸ். ஹண்டர்ஸ் வின். எப்படி வெறியா காய்ஸ்? இப்போ நம்ம வந்து ஜூஸ்கான இருக்கோம். அவள் வந்து சுட்டுட்ருக்கான்னு நினைக்கேன். அவள் வந்து தள்ளி தான் இருக்கா காய்ஸ். அதனால் நான் சொல்கிறது அவளுக்கு கேட்காது. நான் ஜூஸ்கான இருக்கேன். அவள் வந்து சுட்டுட்ருப்பா. அவள் ஏதோ ரூமில் கிடக்கட்டும். நான் 3, அவள் ஸ்கோர் 3. ஓகே, அவளுக்கு அதிகமாக அதில் ஆட தெரியாது காய்ஸ். ஐயோ, பாட்டு சத்தம் வர கேட்க போதே. நான் ஒரு ஐயோ கேட்குது காய்ஸ் பாட்டு சத்தம். ஐயோ, என்ன பண்ணுன்னு வேறு தெரியலையே. கிட்ட வராளோ? கிட்ட வரானா? ஸ்கோர் நமக்கு 4. கிட்ட வரலவா? நம்ம ஃப்ரிட்ஜு மேலே ஏறிடுவோம் காய்ஸ். நான் இது ரொம்ப நாளெலாம் விளாடல. நான் வந்து ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது. ஆல்ரெடி நான் பார்ட் 1 போட்டிருப்பேன். பார்ட் 1 பார்க்காதவங்களுக்குலாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன், அதை தொட்டு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதை போய் பாருங்கள். ஐயோ, சவுண்டு கேட்கு. பக்கத்தில் தான் அவளுக்கு ஆட தெரியாது அப்படிங்கிற தைரியத்தில் நானும் வெளியே போனேன் காய்ஸ். எங்கே இருக்கா? நானும் ரொம்ப நேரம் தேடிக்கிட்டே இருந்தேன். ஒரு செகண்ட் பார்த்துட்டா. நல்ல வேலை நான் வந்து சோஃபா முன்னாடி விழுந்தேன். பார்த்துட்டாளா? பார்த்துட்டா காய்ஸ். காய்ஸ் பார்த்துட்டா. பண்ணியாக மாற்றிடும் காய்ஸ். என் தங்கச்சி அந்த ரூம்லேருந்து இந்த ரூம் வர கத்துறா. அம்மா பார்க்குறாளா? மாட்டிக்கிட்டேன். அம்மாடி அப்பா. ஐயோ, மாட்டிக்கிட்டேன். எப்போ அம்மா வந்துட்டேன். இதுதான் நமக்கு ஏற்ற ப்ளேஸ். இங்கே இருந்து போவோம் ப்ளேஸ். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் தங்கச்சி 15 ஹார்ட்டுக்கு வர வச்சுட்டாங்க. இன்னும் 4 செகண்டில் பாட்டு ஓடுங்க. நான் செத்தேங்க. அப்பா, ஒரு நிமிஷம் அவளை சர்வே பண்ணுமே. ஒரு நிமிஷம் சர்வே பண்ணுறக்குள்ளேயே எவ்வளோ பாடுபடுறேன். இன்னும் ஒரு நிமிஷத்தில் 15 ஹார்ட்டு கொண்டு வர வச்சுட்டேன். ஒரு செகண்டில் கதி வாங்கி வச்சுட்டா காய்ஸ். என்ன பண்ணேன்? அவன் நம்மளோட ப்ரோ பிளேயராக இருக்கா. அவன் வந்து இந்த கேம் நான் நிறைய இடத்துல விளாண்டுருக்கா காய்ஸ். அவன் என்னோட நிறைய இடத்துல விளாண்டுருக்கா. நல்ல வேலை பாட்டு கேட்கு. நான் வந்து அங்கே எங்கே இருக்கேன்னு அவளுக்கு தெரியாது காய்ஸ். நான் எங்கே இருக்கேன்னு அவளுக்கு தெரியாது. அது வரைக்கும் சந்தோஷம். நான் சோஃபா பின்னாடி ஒளிஞ்சிருக்கேன்னு அவனுக்கு தெரியாது. அது வரைக்கும் சந்தோஷம். சோஃபா பின்னாடி தானே ஒளிஞ்சிருக்கேன். இது சோஃபாவா? இல்லை, டேபிள் பின்னாடி தான் ஒளிஞ்சிருக்கேன். அவளை கன்ஃபியூஸ் பண்ணுறேன் காய்ஸ். நான் ஒளிஞ்சிருக்கிறது அவளுக்கு தெரியாது காய்ஸ். வின்னு. அவளை எங்கே வேற லெவல் சாகோ. ஐயா, அவள் எங்கே ஒளிஞ்சிருக்கான்னு வேறு தெரியாதே. ஐயோ, அவன் எங்கே ஒளிஞ்சிருக்கான்னு வேறு தெரியாதே.
காய்ஸ் அது ஒன்றும் இல்லை, ஒரு மெசேஜ் வந்துச்சு, அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு வரேன் காய்ஸ். அவள் வந்து ஒருவேளை இதாக இருப்பாளோ, இல்லை இதாக இருப்பாளோ, அது ஏன்டா கரெக்டாக அதை மட்டும் கெஸ் பண்ணி சுடுறேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒவ்வொரு பொருளாக சுடுவோம் காய்ஸ். ஒவ்வொரு பொருளாக சுட நம்மளுக்கு நோட் பண்ணி வச்சுக்கலாமா? இந்த ஓடிட்டுருக்கா உன்னால் வெளியே போக முடியாதுடி, ஏன்னா நீ இவ்வளோ பெரிய பொருள். எங்கே இந்த பொருள் வேற லெவல் சாகோ. நம்ம தான் வேணே காய்ஸ். அவள் லைக் போட்டா வேண்டாம் இருப்பா, லைக் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். போடு, நம்ம தான் வின்னு. நம்ம ஸ்கோர் எத்தனை? ஸ்கோர் 14 ஸ்கோரு. இப்போ நம்ம ஒளிவோம். இப்போ நம்ம என்ன தான் இருக்கோம், இவ்வளோ பெருசாக இருக்கக்கூடாது, இருந்தால் ஈஸியாக சுற்றுவாள். அவள் இவ்வளோ பெருசாக இருந்தால் ஈஸியாக சுற்றுவா காய்ஸ். ஒரு வழியாக இந்த டேபிள் மேலே ஏறி உட்காந்துட்டேன். காய்ஸ் பார்த்துட்டா பண்ணி முடிச்ச மாதிரி. எப்படி எனக்குன்னே வரீங்களோ நீங்களாம்? என் பக்கத்தில் வரலாம் இல்லை, எனக்கு பெரிய சந்தோஷம். நீ எங்கே போறியோ அங்கேயே போ, அங்கே தான் நான் இருக்கேன். பாட்டு நல்லா இருக்குது காய்ஸ். பார்க்குறவங்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து 20 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிட்டோம். அதுக்கு நான் இது லைவ் வரேன் காய்ஸ், லைவ் வரேன் சரிங்களா? நான் லைவ் சீக்கிரமே வருவேன் காய்ஸ். லைவ் வந்து நான் வந்து அடுத்த சண்டே வருவேன். இந்த சண்டே ஏன்டா லைவ் வர மாட்டேன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு சின்ன இஷ்யூ காய்ஸ். அதான் கேமிங் லைவ் வேணுமா இல்லை விளாக் லைவ் வேணுமான்னு நீங்கள் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. லாலிபாப், அதுக்கடுத்து பாலி லாலி ஏதோ ஒருத்தர் அவர் கமெண்ட் பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப கூல் சேனல்னு அனுப்பியிருந்தார். இந்த மாதிரி அனுப்புகிறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களை பின் பண்ணி வைக்கிறேன் காய்ஸ். நான் மறந்துட்டேன், நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டனால மறந்துட்டேன் காய்ஸ். நான் வந்து எனக்கு இன்றைக்கி தான் ஞாபகம் வந்துச்சு, இன்றைக்கி தான் கமெண்ட் எடுத்து வச்சுட்டு இருக்க முடிச்சு ஞாபகம் வந்துட்டு. அப்புறம் அந்த அழகியசன் ப்ரோ, அவருக்கு ரொம்ப நன்றி. லாலிபாப் ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ, கூல் சேனல்னு சொன்னதுக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. இப்போதைக்கு என் தங்கச்சி என்னை பார்க்கல. நான் தான் 20 ஸ்கோர் இருக்கேன் காய்ஸ், அவள் 5லேயே தான் உட்காந்துருக்கா. சரி 50 செகண்ட் தான், எப்படியாவது பொறுத்துக்கணும். 25 தான் இருக்குது லைஃப், 100லேருந்து 25 தான் இருக்குது. இல்லை 50 இருந்தால் எவ்வளோ இருந்துச்சு. அதுக்குன்னு நான் பர்கராக இருக்கேன்னு அவளுக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட எனக்கு தெரில. சரி அடுப்பில் ஆமாம் என்னோட ப்ரோவாக இருக்கு காய்ஸ். எனக்குன்னு ஒரு வேறு டார்லின்னு ஒருத்தன் ஏன் இது வந்து சேர்ந்துருக்கான், விஜய் ஃபேனுங்கிற ஒரு இதில் சேர்ந்துருக்கான். ஐயோ ரீஸ்பான் கொடுத்தானா நான் செத்தேன். ஐயோ 2 பேர்த்த கண்டுபிடிக்கணுமே. நான் 1v1 தான் சொல்லியிருந்தேன், இல்லை டார்லின் வேறு, அது வேறு காண்டேத்துமே. சீக்கிரம் கோல் போடலான்னு பார்த்தா அவளுக்கு சீக்கிரம் கோல் போட தெரியாதுன்ட்டா காய்ஸ். அதான் எனக்கு போட தெரியும், அவளுக்கு போட தெரியாது. போடு வெரி, நாங்கள் தான் வேணு காய்ஸ். 2 பேர்த்த கண்டுபிடிக்கிறேன் காய்ஸ், நியாயமாக சொல்லுங்கள். 2 பேர்த்த வேறு கண்டுபிடிக்கணுமே. ஐயோ எங்கே இருக்காங்கன்னு வேறு தெரில, சும்மாவே எனக்கு தெரியாது. நான் வேறு இதில் ப்ரோ வேறு கிடையாது. அடுத்து நான் பஸ்ஸு முன்னாடி இந்த நெசியாக இது ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடிட் பண்ணி இன்றைக்கும் அப்லோட் பண்ணிடுறேன் காய்ஸ். இந்த வீடியோ இன்றைக்கும் அப்லோட் ஆயிரும். ஐயோ எங்கே இருக்காங்கன்னு வேறு தெரியலையே காய்ஸ். செவத்துலலாம் போய் முட்ட வேண்டியதாக இருக்கு காய்ஸ். ஒரு நிமிஷம், திரும்பி ஒரு மெசேஜ் வரப்போகுது காய்ஸ். அந்த மெசேஜ் போயிட்டு இப்போ வந்து நான் ஒருத்தவங்க சவுண்டை வச்சு கண்டுபிடிச்சிருக்கேன். ஐ திங்க் அவங்க இந்த ரூமில் இருக்கணும். இதுவா
இந்த பர்கராக இருக்குங்களோ இது இந்த சேராக இருக்குங்களோ மாட்டிக்கிட்டாங்க. என் தங்கச்சி மாட்டிக்கிட்டா காய்ஸ். செத்தடி இன்னைக்கு. நம்மளும் ஒரு அளவுக்கு ப்ரோ வைக்கும் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஓகே இந்த அளவு ப்ரோவாக போதும் எனக்கு தெரிஞ்சு. இப்போதைக்கு எனக்கு போதும். எனக்கு போதும்னு தான் நினைக்கிறேன். ஐயோ இப்போ எங்கே போவேன்? இங்கே என்னது காய்ச்சி இங்கே நிற்கி நாமளும் நிற்குமா? டார்லின் மாட்டிக்கிட்டார்களா? சும்மா எதாச்சும் தாங்க. நான் உண்மையிலே எதாச்சும் திரும்பி பார்த்தேன். என்னடா வந்து அனுப்பிட்டு பார்த்துட்டு வரீங்களான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது காய்ஸ். நான் சும்மா எதாச்சும் திரும்பினேன் மாட்டிக்கிட்டாரு. அது எப்படி காய்ஸ் அங்கே அந்த இடம் நிற்கும்? சரி அந்த இடத்துல அதை எப்படி காய்ஸ் நிற்கும்? அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். சும்மா சும்மா நல்லா நோண்டக்கூடாது காய்ஸ். எங்கே போனாது? மாட்டிக்கிட்டார். இன்னும் இவர் இவ்வளோ ஆட்டம் காமிக்காரு. என் தங்கச்சி கூட இவ்வளோ ஆட்டம் காமிக்கலையே. டார்லின் யார் ப்ரோ நீ? என்ன ஆட்டம் காமிக்க? இவன் தோக்கடிக்கிறதுக்குள்ள டைம் முடிச்சுட்டு மாட்டிக்கிட்டாரு ப்ரோ. ஐயோ கோழியா மாதிரி ஓடுறாரே. ஐயோ எங்கே போகிறாருன்னு தெரியலையே. கோழியை மாற்றிட்டு அவர் அந்த ஸ்பீடில் ஓடுவார். என்னது காய்ஸ் கீழே ஜூஸ் இருந்துச்சு. இப்போ ஜூஸ் எங்கே போயிருக்குன்னு வேறு தெரியலையே காய்ஸ். அவங்க வின்னே ஆகிட்டாங்க. நம்ம தோத்துட்டோம் சார். 2 சுட்டு சுட்டுருந்தா அவங்க செத்துருப்பாங்களே காய்ஸ். அந்த 2 பேரும் இப்போ நம்மளை தோற்றாங்க. நியாயமா? நீங்களே சொல்லுங்கள். நியாயமா நீங்களே சொல்லுங்கள் காய்ஸ். நியாயமா சொல்லுங்க காய்ஸ். ஐயோ சொல்ல முடியாது. ஐயோ உங்கள்கிட்ட வேறு வளரிட்டு இருக்கேன். காய்ஸ் என் பேசின என் தங்கச்சி தான் என்கிட்ட பார்க்க வந்துட்டா. அவளை அனுப்பிவிட்டு அப்படியே போ அப்படின்ட்டு. அது பூரா அங்கே போகிறா. அங்கே பூரா காய்ஸ் பார்த்துட்டாங்க காய்ஸ். ஸோ எல்லாம் வினையாகவே வந்து முடியுது காய்ஸ். அந்த டார்லின் சேர்ந்ததுலேருந்து ஐயோ எனக்கு ஒரு என் தங்கச்சி சேர்ந்து சுட்டுருக்கான். இப்போ பாருங்க காய்ஸ் என் தங்கச்சிக்கு பூஜையே மொத்தம் அவளை தான் கண்டுபிடிக்கிறேன். ஐயோ பாம் வேறு இல்லை. பாம்பு இந்த இடத்துல போனேன்ட்டு பர்கர் இருந்துச்சு. மாட்டிக்கினார் ஒருத்தர் பர்கர். அவள் செத்துட்டா காய்ஸ். அவளுக்கு கோவம் உச்சி ஏறுது. என்னை பிடிச்சி அடிக்க வரா காய்ஸ். காப்பாற்றுங்க வராது. காய்ஸ் இங்கே பக்கத்தில் தான் சொல்லியிருக்கு. எங்கே இருக்காங்க? மாட்டிக்கிட்டாங்க. டார்லின் ப்ரோ ஏன் ப்ரோடி பாடாப்படுத்துறீங்க ப்ரோ? சுத்தாத ப்ரோ. தலை சுற்றுது. ஒருத்தர் சேர்ந்து 2 பேர்த்த சுட்டுருக்கலாம். 2 பேர் சேர்ந்து ஒருத்தரை சுட்டுருக்கலாம். ஆனால் ஒருத்தர் சேர்ந்து 2 பேர் சுட்டுறதை பார்த்ததே இல்லைல்ல காய்ஸ். டார்லின் லெஃப்ட் ஆகிட்டாரு. இப்போ தனலட்சுமின்னு ஒருத்தங்க என் டீமுக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு இருக்குங்க சம்பவம். கள்ளப்புறம் இன்னைக்கு அல்லப்புறையை மட்டும் பாருங்கள். அல்லப்புற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓடு
கள்ளப்புறம் தப்பாடா தள்ளமுறை ஐயோ என் தங்கச்சி கதவு திறக்கிறது வந்து வந்துவாளே எப்படியாவது மேலே பேர் சவுண்ட் பேர் பக்கத்தில் தான் கேட்கு இந்த வழியாக வராளோ எந்த வழியாக வந்தாண்ணா நம்மளாலும் இப்போ நான் சென்னையில் செத்துருப்பேன் கள்ளப்புறம் தப்பாருடா தலை பார்த்தீங்களா காய்ஸ் அவனா கீழே விழுந்துடுறேன் என் தங்கச்சி எப்போ சுட போகிறான்னு வேற வரல இங்கேயே இப்படி உட்காந்து வேண்டியதான் அவன் என்ன தான் சுட்டாலும் அசையவே கூடாது பார்த்துட்டா காய்ஸ் அப்படியே நின்று காய்ஸ் பார்த்துட்டா ஓடு நிற்காமல் ஓடு எப்படி ஏமாத்தின பார்த்தீங்களா காய்ஸ் காய்ஸ் வேறு லெவலில் ஏமாற்றிட்டேன் அவள் படிக்கிட்டே நின்றுட்டுருக்கா சுற்றுவாளா இல்லை வேண்டாம் செய்ய வேண்டாம் அதே இடத்துல நிற்போம் ஐயோ என் முன்னாடி தான் நிற்க சுற்றுவாளோ ஒருவேளை சுற்றுவாளோ அவள் கீழே இறங்கி வருவாளோ ஐயோ இறங்கி வரா பின்னாடி பாட்டு வர ஓடுது மண்டையில் மண்டையில் திரும்புறா எடுத்து ஓடு நிற்காமல் ஓடு ஐயோ இந்த நேரம் பார்த்து கதவை மூடிட்டே அப்பாட கதவை திறந்துட்டு ஆறாளா இங்கே வேண்டாம் தனலட்சுமி அவங்க யார் இருந்தாங்களே தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் காய்ஸ் தனலட்சுமி என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனல் பேர் ஜெய் டாப்பர் கேமிங் இப்படி சொன்னால் அவங்களுக்கு தெரியாதோ ஐயோ நான் வேறு வெட்ட வெளியே நின்றுட்டுருக்கேன் மாட்டிக்கிட்டேன் இல்லை மாட்டிக்கல எங்கே போனேன் மாட்டிக்கிட்டேன் தேவையான மாட்டிக்கிட்டேனோ சரி இப்போ நம்ம டீம் தனலட்சுமி எங்கே தனலட்சுமியை பார்ப்போம் தனலட்சுமி ஒழிஞ்சிட்ருக்காங்க ராஜேஷ் அவன் என் தங்கச்சி டீமில் ராஜேஷ்னு ஒரு பையன் சேர்ந்துருக்கான் என் டீமில் தனலட்சுமின்னு ஒரு பொண்ணு சேர்ந்துருக்காங்க இதே மாதிரி அடுத்து ஸ்டம்பிள் கேட்ச் போடலான்னு இருக்கோம் காய்ஸ் பஸ் இந்தோனேசியாவுக்கு அடுத்த என்னது ஸ்டம்பிள் கேட்ச் போடலான்னு இருக்கோம் அது வேறு லெவல் பண்ணான கேமு அது போடலான்னு இருக்கோம் அது போடலாமா வேண்டாமா நீங்கள் சொல்லுங்கள் தேங்க்யூ தனலட்சுமி சப்போர்ட்டுக்கு நல்ல வேலை நான் ஒத்தையாக இருந்தேன் நீங்கள் வந்தீங்க வரந்துட்டு என் தங்கச்சி எங்கே இருப்பா ஐயோ எங்கே இருக்கன்னா தெரியல எங்கே இருக்கா ஓகே எங்கே இருக்கன்னு தெரியல கீழே நம்ம அதிகபட்சம் தேடுவோம் ஏன்னா அவள் கீழே இருக்க வாய்ப்பு இருக்குது இங்கே இருக்காளா இதுவா மாட்டிக்கிட்டேன் காய்ச்சி நான் இதுலலாம் எவன்டா இங்கே கொண்டு வந்து ஃப்ளவர் வைப்பான் காணும் தொலைச்சிட்டேன் குழந்தைய தொலைச்சிட்டேன் எங்கே தனலட்சுமி அவங்க சுடுறாங்கன்னு நினைக்கிறேன் அவளை ஐயோ 2 பேர் சவுண்டு கேட்க கக்கூஸ் அதிகபட்சம் கக்கூஸில் தான் போயிருக்கணும் ஏன்னா அதுக்குள்ள அவளால் எப்படி ஓட முடியும் மாட்டிக்கிட்டா என்ன ஹேங் ஆகுது ஏன் ஃபோன் தான் ஹேங் ஆகுதா காய்ஸ் போன வீடியோ சொல்லியிருப்பேன் ஹேங் ஆகுதுன்ட்டு செத்துட்டா நீங்களா கக்கூஸ்லேயே நம்ம அதிகபட்சம் தேடுவோம் ஏன்னா 2 பேர் ஒரே நேரத்தில் கக்கூஸில் இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா என் தங்கச்சி சொன்னதுக்கு என் டீமாலேன்னு பார்க்க மாட்டேன் மாட்டி விட்டுருவா இந்த நான் மண்டை மேலே பாட்டு எடுத்து தனலட்சுமி யார் நீங்கள் யாராவது வந்து காப்பாற்றுங்க ஐயோ சுட்டு விடுறாரே எங்கே மாட்டிக்கிட்டு எங்கே அழகான
அப்பாட வந்துட்டாங்க, அவங்களும் வந்துட்டாங்க. அவங்களுக்கும் நல்லா தான் இருக்கிறதுனால அவங்களும் ஆடலாம். ஹண்டர்ஸ் நம்ம தாங்க தனலட்சுமி அண்டு விஜய் ஃபேன். எங்கள் காய்ஸ் என் தங்கச்சிக்கு கோவத்தில் போயிட்டா, எங்கேயோ போயிட்டா. அதனால் அவளை சமாதானப்படுத்திட்டு வந்துடுறேன் காய்ஸ். ஏன் கோபத்தில் போயிட்டான்னு கேட்டிங்கன்னா அவள் ஜெயிக்கவே மாட்டேக்கலாம். இதுக்கெலாம் கோவப்பட்டா எப்படி காய்ஸ் நீங்கள் சொல்லுங்கள்? இதுக்கெலாம் கோவப்படலாமா? நீங்கள் சொல்லுங்கள் காய்ஸ், இதுக்கெலாம் கோவப்படலாமா? தனலட்சுமி அந்த பண்ணுறதுக்கு அதே ட்ரிக் தான் நானும் பண்ணுறேன். ஜெயிப்போமா? எங்கள் காய்ஸ் அவளை சமாதானப்படுத்திட்டு வந்துடுறேன். 20 நிமிஷம் வந்துட்டா, இன்னும் 2 நிமிஷம் போடும். அதுக்கடுத்து அவன் தான் காய்ஸ். இந்த ஒரு மேட்ச் என் தங்கச்சி கண்டுபிடிச்ச பிறகு மேட்ச் வீடியோவை முடிச்சுக்கலாம். எங்கே இருப்பான்னு தெரியலையே. தனலட்சுமி கிட்ட மாட்டிக்கிட்டா. காய்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.